Assalamualaikum. Welcome to my channel. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க and ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். பிரியாணியில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் பிரியாணி செய்ய போகிறோம். எல்லா காய்கறியும் ஒன்றா சேர்த்து ஈஸியாகவே ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக வெஜிடபிள் பிரியாணி செய்யலாம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: இன்றைக்கி நான் பாஸ்மதி அரிசி 1/2 கிலோ எடுத்திருக்கேன். அது நல்லா 2 தடவை கழுவிட்டு 15 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். இப்போது குக்கரில் நம்ம 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடு வந்துடட்டும். சூடானதுக்கப்புறமா வெங்காயத்தை இது மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை இப்போ நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா லைட் ப்ரௌன் கலர் அளவுக்கு மாற அளவுக்கு வதக்கிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும். இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துக்கிட்டு வெங்காயத்தை நம்ம திருப்பி நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம வெங்காயம் கூடயே பாதி கைப்பிடி அளவுக்கு புதினா மல்லி சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாவையும் இப்போ சேர்த்துடலாம். இப்போது தக்காளியை இது மாதிரி கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். இப்போது எல்லாம் வதக்கும் போது நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா தக்காளி, வெங்காயம், புதினா கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வதக்க ஆரம்பிச்சிடுங்க. தக்காளி இது மாதிரி ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கேரட் ஆட் பண்ணிடலாம். கேரட்டை இது மாதிரி கட் பண்ணி வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கேரட் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை ஒருத்தரும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பீன்ஸை கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதையும் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம முட்டைக்கோஸ் ஆட் பண்ணிடலாம். முட்டைக்கோஸை இது மாதிரி கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது ஒரு 1/2 டீஸ்பூன் போல் கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போது 3 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துட்டு இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துடலாம். தயிரை எல்லாத்துக்கூடையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது தயிர் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ 2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட்டு 2 டீஸ்பூன் மல்லித்தூள். நான் இப்போது இன்னும் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஆயில் வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆட் பண்ண வேணாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது மிளகுத்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்து இது எல்லாத்தோடையும் நல்லா கலந்து விட்டுடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அப்போ தான் நம்ம ஆட் பண்ண எல்லா மசாலாவும் வெஜிடபிள்ஸ் கூட மிக்ஸ் ஆகிருக்கும். நம்ம வெஜிடபிள்ஸ் கூட எல்லா மசாலாவும் மிக்ஸ் ஆனதும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம்.
இப்போ நான் எல்லா அரிசியும் சேர்த்தாச்சு. நம்ம அரிசி சேர்த்ததோட வெஜிடபிள்ஸ் மசாலா எல்லாத்தையும் அரிசியோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ நான் வந்து சுடு தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். சுடு தண்ணி மொத்தம் 3 கப் சேர்த்துருக்குறேன், அதாவது 720 ml. சுடு தண்ணி ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஈஸியாக அரிசி வெந்து வந்துடும் சீக்கிரமாகவே. அது மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம சேர்த்துருக்கோம்ல, வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா சாஃப்டாக சீக்கிரமாக வெந்து வந்துடும் சூப்பராக. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை மூடி வச்சிடலாம். அடுப்பில் ஒரு 20 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா பிரியாணிக்குமே சிக்கன் 65 ரொம்பவே சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். நம்ம சேனல்லையும் சிக்கன் 65 அப்லோட் பண்ணியிருக்கோம், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளுக்கு அரிசி காய்கறி எல்லாமே நல்லா சாஃப்டாக வெந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் வச்சு நம்ம ரைத்தா இல்லைனா எக் ஃப்ரை, சிக்கன் ஃப்ரை கூட சர்வ் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான வெஜ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ், அதாவது டவுட்ஸ் எதுவும் இருந்தாலும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். நம்மளோட சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோவையும் மிஸ் பண்ண பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். Bye. Bye.